கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக. இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 23வது சங்கீதம் அது 2வது வசனம். அவர் உன்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் உன்னை ஆண்டவர் கொண்டு போய் விடுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய சின்னமே, இந்த நாளிலமாக தேவனுடைய அன்பான கிருபையினால மேங்களூரில் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படியாய் கர்த்தர் அனுகிரகம் செய்திருக்கிறார். இந்த வசனத்துல 2வது பகுதி, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில ஆண்டவர் உன்னை கொண்டு போய் விடுவார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில உன்னை ஆண்டவர் கொண்டு போய் செல்லுவார். ஏன் என்று சொன்னால், ஒரு அலைகள் நிறைந்திருக்கிறதான ஒரு தண்ணீர் அண்டையில தேவன் உங்களை கொண்டு போவார் என்று சொன்னால், அந்த தண்ணீரை நம்ம என்ன பண்ண முடியாது? பருக முடியாது, அது நம்ம குடிக்க முடியாது, அதை பயன்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட அலைகளில் இருக்கிற அந்த தண்ணீரை நம்ம பயன்படுத்த முடியாது. ஏனென்று சொன்னால் அது ஒரு உப்பு நிறைந்ததாக காணப்படும். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில தேவன் உங்களை கொண்டு போய் விடுவார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறாரோ அந்த இடத்துல ஒரு அமைதி இருக்கும், அந்த இடத்துல ஒரு சமாதானம் இருக்கும், அந்த இடத்துல ஒரு நிம்மதி இருக்கும், அந்த இடத்துல ஒரு நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில கொண்டு போய் விடுகிறேன் என்று சொல்லுகிற கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு அமைதியான காலகட்டங்களில, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு நேர்த்தியான காலகட்டங்களில, உன்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமான காலகட்டங்களில உன்னை கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் ஆண்டவருடைய வசனத்தை நம்புவோம். ஆண்டவரே, இந்த அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போவீர் என்று சொன்னது போல அமைதியான நாட்களிலே, ஆசீர்வாதமான நாட்களிலே என்னை வழிநடத்துவோம் என்று கர்த்தரை நோக்கி சொல்லுவோம். அதன்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.